ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மொமெண்ட்ஸ் வித் மனிஷா. என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஹோம் கார்டனிங் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து ஸ்டார்டிங் கீழே என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து செடி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். செடி இல்லாத இடமே கிடையாது. ஸோ இன்றைக்கி அந்த செடியை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும், சென்டிமெண்ட்டாக இருக்கும். எல்லாமே இந்த செடி எல்லாமே அம்மா தான் பராமரிக்கிறாங்க. ஸோ கீழே இருந்தே என்னென்ன செடி இருக்குன்னு வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து சென்டிமெண்டா இந்த வெட்டின வேப்ப மரம் தான். நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம் ஒரு 30 வருஷம் பழமையானது. இங்க ஐயர் தான் இருந்திருக்காங்க. நமக்கு வந்து மேலட்டி இந்த மாதிரி வளைஞ்சிருந்தனால வீடு கட்ட டிஸ்டர்பன்ஸா இருந்தனால எங்க அப்பா அதை வெட்டிட்டாங்க. சோ அது வந்து அம்மாவுக்கு ஒரு மன உறுத்தலாவே இருந்துச்சு. அதனால ஃப்ரண்ட்ல 2 வேப்ப மரம் வைக்கணும்னாங்க. ஆனா வராதுன்னு சொன்னாங்க. இங்க நிறைய மாடு இருக்கனால வராதுன்னாங்க. ஆனா 2 வேப்ப மரமே நல்லா வந்துருக்கு. இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு, அந்த சைடு ஒரு வேப்ப மரம் இருக்கு. ஃபர்ஸ்டா வந்து இந்த சைடு என்ன செடி இருக்குன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து கொய்யா மரம். இது வந்து நாங்க இந்த செடிக்கு வந்து இந்த பழம் எல்லாம் அம்மா பழத்தோட வேஸ்ட் எல்லாம் அரைச்சு ஊத்துவாங்க. அதுல வந்துதான் இது அதுவா வந்த வேப்ப மரம், கொய்யா மரம். வேப்ப மரம் வந்து அம்மா நட்டு வைத்த வேப்ப மரம். இது வந்து மல்லிகைப்பூ செடி, கொடி மாதிரி போகுது. சோ இன்னும் பூக்க ஸ்டார்ட் பண்ணல, கொடி மாதிரி இது மேல போயிருக்கு. இது பார்த்தோம்னா வந்து இதுதான் வந்து மாதுளம்பழ செடி. இதெல்லாம் நிறைய காய்ச்சி இப்பதான் கொஞ்சம் ஊஞ்சி போயிருக்கு, மேல பூ பூத்து இருக்கு. அந்த செடினா சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ. சங்குப்பூலே ஒரு வகை இருக்கும், இது வந்து அடுக்கு சங்குப்பூ. சோ காலையிலே பூத்து இந்த வெயிலுக்கு கொஞ்சம் வாடி இருக்கு. அந்த சைடு இதெல்லாம் முடிஞ்சு இப்ப இந்த சைடு வந்து வேப்ப மரம். இது அதை விட பெருசா அரைச்சு வந்துருச்சு வேப்ப மரம். இது நாங்க வீடு வந்த புதுசுல வச்ச வேப்ப மரம். இது பக்கத்துலயே வந்து புங்க மரம் இருக்கு. சோ 2மே நல்லா பெருசா வந்துருச்சு. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. எங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு செடிக்குமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். இது வந்து எங்க தாத்தா கிடைத்தது. நாங்க பழைய வீட்டுல இருக்கிறப்பல இருந்து இது 15 வருஷமா இருக்கு. சோ நாங்க வீடு பால் காய்ச்ச ஏதாவது ஒரு நல்ல இதுக்குன்னா எங்க தாத்தா செடி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுதான் இந்த அடுக்கு செம்பருத்தி. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து அரளி பூ. இது வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இது நாங்க பழனி போயிருந்தப்போ ஒரு வீட்டுல இருந்துச்சு. சோ பஸ்ஸ நிப்பாட்டி அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கும். நாங்க அந்த வீட்டு மாடியில தொட்டியில வச்சது இப்ப திரும்ப அப்படியே கொண்டு வந்து இங்க நட்டு வச்சிருக்கோம். சோ இது நல்லா வாசனையா இருக்கும், கோயில்ல எல்லாம் இருக்கும்ல அந்த அரளி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெரிய மாதுளை. இதுவும் வந்து எங்க தாத்தா கொடுத்ததுதான். இதுவும் பழைய வீட்டுல இருந்துச்சு. சோ இங்க வந்து நிறைய காய்ச்சிச்சு. மேல பார்த்தோம்னா நிறைய பூவா இருக்கும். இது வந்து நார்மல் செம்பருத்தி தான், அது அடுக்கு செம்பருத்தி. இதுவும் எங்க தாத்தா கொடுத்ததுதான். சோ டெய்லி பூக்க எங்க அம்மா யாரையும் பறிக்கவே விட மாட்டாங்க. கீழே பார்த்தோம்னா மணி பிளான்ட் இருக்கு. இது வந்து மேல இருந்தது. சோ மேல பறிக்கிறப்ப உடஞ்சிச்சுன்னு எடுத்துட்டு வந்தது. மனசு இல்லாம எங்க அம்மா இங்க நட்டி வச்சு இங்கேயும் கூட மணி பிளான்ட் வந்துருச்சு. சோ இவ்வளோ செடியும் பராமரிக்கிறது வந்து எங்க அம்மா தான். இதுதான் வந்து கீழே இருக்க செடி. இன்னும் அடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க செடியை நம்ம வரிசையா பாக்கலாம். இது வந்து எங்க மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கார்டன். இங்க வந்து நாங்க கட்டுறப்பே வந்து செடி வைக்கிறது கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க. இங்க ஒரு செம்பருத்தி இருக்கு. எல்லா செம்பருத்தியுமே வந்து எங்க தாத்தா கொடுத்த செம்பருத்தி தான். சோ மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே எங்க அம்மா அந்த செம்பருத்தி தான் பாப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப வந்து சென்டிமெண்டான ஒரு செம்பருத்தி. ஏன்னா நாங்க இந்த வீடு கட்டி முடிச்சு பால் காய்ச்சதுக்குள்ள தாத்தா இறந்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி மேல அவர் வீட்டு பால்கனில இதை வளர்த்து வச்சிருந்தாரு. சோ ரொம்ப இது வந்து சென்டிமெண்டான ஒரு செம்பருத்தி. நெக்ஸ்ட் வந்து இந்த கற்பூரவள்ளி பார்த்தோம்னா அப்பன் திருப்பதி. எங்க அம்மா அப்பன் திருப்பதிக்கு எங்கயோ ஃபங்க்ஷன் போனப்ப அங்க பறிச்சுட்டு வந்தது. நார்மல் கற்பூரவள்ளியை விட இது ரொம்பவே வந்து காரமா இருக்கும். சாப்பிட்டோம்னா ரொம்ப காரமா இருக்கும், சாப்பிடவே முடியாது. இங்க வந்து சங்குப்பூ கொடி, கீழ இருந்து வந்து சங்குப்பூ கொடி வந்து அப்படியே மேல போயிருக்கு. இது வந்து அடுக்கு சங்குப்பூ. நிக்கிறது வந்து எங்க வீட்டுல வந்து வென்டிலேஷன் காண்டி விட்ட கேப் தான். இது 2 சைடு வந்து ஜன்னல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. 2 சைடுமே பில்டிங் இருக்கனால வைக்க முடியல. சோ அதனால ரொம்ப பெரிய வென்டிலேஷன் கேப்பே விட்டுருக்கோம். சோ எங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய கேப்பா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ மேல ஃபுல்லா வந்து செடி ஆக்கிட்டாங்க. இது வந்து வெயில் காலம்ன்றனால வந்து இந்த செடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சு போய் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப வந்து பசுமையா நல்லா பச்சை பசேன்னு இருக்கும், நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும், காத்து வரும்.
சோ நான் வந்து இப்போ டிசம்பர் அந்த டைம் நான் இங்க வந்தேன்னா உங்களுக்கு இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து ரொம்ப சம்மர் டைம்ன்றனால இந்த செடி மணி பிளான்ட் எல்லாம் காஞ்சிச்சு. ஏன்னா இங்க எல்லோ கலர்ல பூ பூத்து கீழே ஃபுல்லா விழுந்து கிடக்கும். நல்லா காத்து அடிச்சுச்சுன்னா. சோ நெக்ஸ்ட் டைம் நான் செடி ஃபுல்லா வளர்ந்த பிறகு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வியூ ரொம்ப அழகா இருக்கும். எங்க வீட்டுல அழகான இடம்னா ரொம்ப இந்த இடம் தான். சோ இங்க பாப்பா கூட நம்ம ஊஞ்சல் இதெல்லாம் கட்டி ஆட வச்சிருக்கோம். சோ நல்ல காத்தோட்டமாவே இருக்கும். இப்ப நம்ம வந்து எங்க வீட்டுல இருக்க செகண்ட் ஃப்ளோர் தான் வரோம். செகண்ட் ஃப்ளோர் பால்கனில பார்க்க போறோம். எங்க வீட்டுல செடி இல்லாத இடமே கிடையாது. சோ செகண்ட் ஃப்ளோர் பால்கனி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நாங்க போட்டோஸ் எடுக்கணும்னா இங்கதான் வந்து நிறைய போட்டோஸ் எடுப்போம். இது வெயில் காலன்றதுனால கொஞ்சம் எல்லா செடியுமே வந்து வெயில் தாங்காம வாடிட்டு, இல்லைன்னா அந்த செம்பருத்தி வந்து எப்பயுமே வந்து ஒரு பூ பூத்துட்டே தான் இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி. இதுல பார்த்தோம்னா வந்து வெத்தலை கொடி இருக்கு. வெத்தலை கொடி எல்லாம் நாங்க கடையில தான் வாங்கி வச்சோம். நிறைய பேர் சொல்லுவாங்க வெத்தலை கொடி வச்சா வராது. ஆனா எங்களுக்கு நிறைய வெத்தலை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அந்த கொடியிலே வந்து இன்னொரு மணி பிளான்ட் இருக்கு. அதோட லீவ்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. சோ இது வந்து நாங்க அந்த வீட்டுல இருந்தா எடுத்தோம். அங்க ஒரு மரம் இருக்குல்ல, அங்க இருந்தா எடுத்தோம். அது வந்து வித்தியாசமா இருந்துச்சு. மணி பிளான்டே கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அவங்க புடுங்கி போட்டாங்க. என் தம்பி தான் வந்து சோ பெருசா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு எடுத்துட்டு வந்து நட்டு வச்சான். சோ அதுவும் நல்லா வந்துச்சு. இது வந்து நீங்க பாத்திருக்கவே முடியாது, பிரம்ம கமலம் செடிதான். சோ எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கொடுத்து விட்டது. இது வந்து அவங்க இந்த செடி கொடுக்கல. எங்க வீட்டுல மேல வந்து நிறைய செடி தழுத்துருச்சு. அதுல ஒரு செடி பிஞ்சு விழுந்ததுல எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் பூக்கலைன்னு எங்க அம்மாவுக்கு வருத்தம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா செடி எதையுமே எங்க அம்மா பூக்க வச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. எங்கேயாரும் வந்து செடியை தான் அவங்க வந்து நோண்டிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ரிலாக்ஸ் டைமே வந்து செடிதான். சோ இது பூக்கலைன்னா அவங்களுக்கு வருத்தம். யாரும் பேசிட்டு இருப்பாங்க, பிரம்மர் பாட்டு போட்டு வச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த பிரம்ம கமலத்திலேயே ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. சோ லாஸ்டா நான் வந்து சொல்றேன். சோ இந்த புத்தர் வந்து நீங்க லாஸ்டா நான் போட்டிருந்த ஒரு வீடியோல சரவணா ஸ்டோர் பர்ச்சேஸ் வீடியோல பாத்துருக்கீங்க. இந்த இடம் இவர் இருந்த இடத்தான் ரீப்ளேஸ் பண்ணி அவர் இருக்காரு. சோ அவருக்கு வந்து ஒரு நல்ல இடமாவே இங்க கிடைச்சிருச்சு. சோ அவருக்கே அமைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது யதார்த்தமா இருந்த இடம். சோ புத்தருக்கு வந்து ஒரு நல்ல இடமாவே கிடைச்சிருச்சு. இது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற செடி. இது வந்து பிச்சிப்பூ. இது நல்லா இங்க வரையும் பழுத்துருச்சு. அந்த வீட்லயே இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பூ பூக்குது. நிறைய பூ பூக்கும். ஒரு 100 பூ பூக்கும். மேலேயே ஒரு செடி இருக்கு. இது வந்து பச்சை இலை செடி. இந்த ஸ்கின் அலர்ஜி இதுக்கெல்லாம் போடுவாங்கல்ல. இது வந்து ஒயிட் ரோஸ். இந்த வெயில்னால வந்து இந்த ரோஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து இது நான் வந்தப்ப கூட 2 பூ பூத்துருந்துச்சு. இப்ப ஆனா இந்த வெயிலுக்கு பூக்காம இருக்கு. இங்க ஒரு சங்கு பூ கூட வந்துட்டு இருக்கு. இங்க ஒரு சங்குப்பூ செடி வருது. இது வந்து இந்த நம்ம கீழ இருந்து பார்த்தோம்ல, இந்த ஓபன் ஸ்பேஸ் விட்டு இருந்த இடத்துல இந்த இங்க இருந்துதான் செடி போகுது. இது ஒரு லில்லி செடி. இந்த அரிப்பிங் இது வந்து ஒரு லில்லி. இதுவும் பூக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு, பூக்கும் போல. இதுதான் அந்த அலமெண்டா. இதுவும் காஞ்சிருச்சு. காயாம இருந்தா இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த இடத்துல நான் சொன்ன எல்லோ கலர் ஃபிளவர்ஸ் எல்லாமே இந்த வாங்க இப்ப நம்ம மொட்டை மாடில வந்து என்ன செடி இருக்குன்னு பாக்கலாம். இங்கதான் வந்து ஓரளவு நிறைய செடியே இருக்கு. சோ ஃபுல்லா செடியா இருக்கும். நாங்க இங்கதான் வந்து கொஞ்சம் டைம் ரிலாக்ஸா உட்காருந்தா நாங்க இங்க மேலதான் வருவோம். கொஞ்சம் வெயில் போகையும் நல்லா இருக்கும். சோ நீங்களும் அந்த வியூவை பாருங்க, மொட்டை மாடி வியூவை செம்மையா இருக்கும். சோ ரெய்னி டேஸ்ல ரொம்பவே பசுமையா இருக்கும். இதுல நிறைய இருக்கதே வந்து இந்த மல்லிகைப்பூ செடிதான். இதுவும் எங்க அம்மாவோட பராமரிப்புலதான் வந்தது. இது எங்க தாத்தா கொடுத்த செடிதான் இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம். இப்ப வந்து நான் பூக்காமே இருந்துச்சு. அம்மா மேல ஃபுல்லா அந்த கிளைய உடைச்சு உடைச்சு விட்டாங்க. சோ நல்ல பெரிய பெரிய மொட்டை வந்துருச்சு. இது அடுக்கு மல்லி. இது எங்க எல்லாமே நிறைய மோஸ்ட்லி எங்க தாத்தா கொடுத்து விட்ட செடிதான். இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா வந்து ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு வாங்க, சில பேர் ஓமவல்லின்னு வாங்க. அதுல கூட எங்க வீட்டுல பூ பூத்திருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பர்பிள் கலர்ல பூ பூத்திருக்கு, நிறைய பூத்திருக்கு. இது வந்து சாமந்தி பூ.
ஒரே ஒரு செடி தான் வச்சாங்க. இதை நாங்க ஏன் இது மேல வச்சிருக்கோம்னா, இது சீசன் டைம்ல வந்து அவ்வளவு கொத்து கொத்தா பூ பூக்கும். நிறைய எங்களால பறிக்கவே முடியாது. சோ நான் ஃபைனலா இது இப்படி இருக்கு, நான் எப்படி இருந்துச்சுன்ற போட்டோஸும் நான் லாஸ்ட் ஆட் பண்றேன். ஒரே செடிதான், இதுவும் அதேதான், இங்க கீழே இருக்கதும் அதே செடிதான். சோ இது சீசன் வந்து டிசம்பர் தான், அப்ப பூத்து குலுங்கும், நிறைய பூ இருக்கும். இது வந்து இந்த ரம்பா செடி, பாண்டன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரியாணிக்கு போடுறது. இதுவும் நிறைய அந்த தொட்டி ஃபுல்லா இருந்துச்சு. தொட்டியவே வேற அடைச்சனால தண்ணி போக முடியாம இருந்துச்சு. அதனால எங்க அம்மா வந்து இந்த களை எடுத்து வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் இனிமேல் தான் தழுத்து வரும். களை எடுத்தனால அது இப்படி இருக்கு பாக்குறதுக்கு. இது துளசி செடி தான். துளசியே எங்க வீட்டுல நிறைய, துளசிக்கும் பாரபட்சமே எல்லாம் நிறைய துளசி இருக்கும். இது நான் கீழே பறிச்சேன்ல இந்த பிச்சிப்பூ, அதேதான் கீழே எங்கேயும் இருக்கு. 2 செடியும் சேர்ந்து ஒரு 100 பூ கொடுக்கும். இது வந்து இது ஒரு அலமண்டா, கீழே ஒரு இதுக்கு இது இன்னொரு டைப் அலமண்டா. இது எப்போ எந்த சீசனே கிடையாது, இது ஆனா பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஓய்வே கிடையாது. எவ்வளவு பூ பூத்திருக்குன்னு பாருங்க, நிறைய பூத்திருக்கு. இங்கேயும் இந்த பிரம்ம கமலம், இது எல்லாமே ஒரு இலை வச்சதுதான் இவ்வளவு வந்திருக்கு. இன்னும் முட்டு தான் விடல. சோ இங்கதான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு, கிரேப்ஸ் செடி. இது வந்து எங்க அம்மா இந்த எல்லா செடி பழம் எல்லாம் கெட்டு போனதெல்லாம் அரைச்சு ஊத்துவாங்க. சோ அதுல எப்படியோ ஒண்ணு தப்பிச்சு வந்ததுதான் இந்த கிரேப்ஸ். இது இந்த நான் சொன்னேன்ல மல்லி, அதுல இந்த இது ஒரு டைப் ஒண்ணு இருக்கு, அங்கிட்டும் இருக்கு. சோ இது எங்க பெரியமா கொடுத்த செடின்னு நினைக்கிறேன், எங்கேயோ போனப்ப வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் மல்லிதான். எல்லா செடியுமே வந்து அடுக்கு மல்லிதான். அதுவும் நல்லா மொட்டு விட்டு, இது எல்லாமே மொட்டு விட்டு இப்ப ஓஞ்சிருச்சு. நிறைய பூ பூத்துச்சு. ஒரு மலம் கிட்ட அந்த 3 செடி சேர்ந்து பூ பூத்துச்சு. சோ இப்ப வந்து கொஞ்சம் வெயிலுக்கு வந்து ஓஞ்சிருக்கு. இது ஃபுல்லா புதினா தான். எங்க வீட்டுல சட்னி எல்லாத்துக்குமே வந்து நாங்க இங்கதான் புதினா எடுத்துக்குவோம். எடுத்தது போகவே இவ்வளவு மிச்சம் இருக்கு. இது இப்ப நாங்க கொடைக்கானல் போனோம்ல, அங்க ஒரு லில்லி அங்க இருந்துச்சு. அந்த ரிசார்ட்ல நாங்க அந்த இல்லம், அங்க ஒரு வில்லால தங்கிருந்தோம்ல, அங்க இருந்து அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இது. சோ இந்த பூத்தாதான் என்ன கலர்ல இருக்குன்னு தெரியும். இது வந்து ஒரு ஹைபிரிட் கொய்யா. இவ்வளோண்டு செடியில வந்து இப்போ ஒரு 100 கொய்யா கிட்ட காய்ச்சிருக்கோம். சோ நாங்க ஃபர்ஸ்ட் வர்றப்ப இதுவும் இந்த அரைச்சு ஊத்துறோம்ன்றோம்ல செடிக்கு, அப்படி வந்ததுலதான் இது. எங்க அம்மா இந்த செடியை வந்து பறிச்சு நம்ம போட்டுருவோம்னு சொன்னாங்க. நாங்க தான் கூகுள் லென்ஸ்ல சர்ச் பண்ணப்ப இது கொய்யா செடின்னு தெரிஞ்சு. சோ இப்பயும் அவ்வளவு மொட்டு பூ பூத்திருக்கு. மொட்டு வந்து நிறையவே இருக்கு. டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். பார்க்க காய் மாதிரிதான் இருக்கும், ஆனா அவ்வளவு பழம் பழுத்து கிடக்கும். இது என்ன மருதாணி தான். மருதாணிலையும் பூ பூத்து அவ்வளவு வாசனையா இருக்கு. இது வந்து என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ். எங்க அம்மாவோட மாமா ஒரு கொத்தனேரியில இருந்து அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க. சும்மா வந்து கட்டை கொடுத்து விட்டாங்க, அதை குத்தி வச்சிருக்காங்க பொழைச்சு மண்ணுல. அது இவ்வளோ மருதாணி வந்து பழுத்து வந்துருச்சு. இது வந்து நாங்க இப்ப கொடைக்கானல் போனப்ப வாங்கினதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் பூக்குறப்ப ஒயிட் கலர்ல பூக்கும், ஆனா அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளுக்கு, இது வந்து ஒரு 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரியே இருக்கு. சோ இதோட டைப்பே இந்த மாதிரி போல. இது வந்து நம்ம ரோஸ் தான், ரெட் கலர் ரோஸ். இது வந்து இந்த சீசன்ல எல்லாம் வாடி போயிருக்கு. இல்லைன்னா ரொம்ப அப்படியே இந்த வெல்வெட் மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். இது வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க, அதுல வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து இந்த லீவ்ஸ் வச்சிருக்காங்க. சோ அதை எடுத்துட்டு வந்து சும்மா அந்த இலையதான் நட்டு வச்சாங்க, ஆனா அது பார்த்தா இப்படி தழுத்து வந்துருச்சு. சோ அதே மாதிரிதான் இங்க ஒரு இலை இருக்கு. இது நாங்க பாண்டிச்சேரி போயிருந்தப்ப அங்க இந்த மாதிரி செடி அழகா இருந்துச்சு. சோ இதுவுமே அப்படிதான் இலையதான் வச்சுட்டாங்க, ஆனா அதுவும் செடியா வந்துருச்சு. எங்க அம்மா வச்ச செடி எல்லாமே வந்துருச்சு. இந்தது அப்புறம் வந்து இந்த அழகான குரோட்டான், இது எல்லாமே வந்து சும்மா அழகுக்கு வைக்கிற செடி. இது எல்லாமே வந்து தொட்டி பாலத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. எல்லாமே வந்து மோஸ்ட்லி இலையாதான் கொண்டு வந்தாங்க. இலையா நட்டதே ஃபுல்லா வந்து செடி ஆயிடுச்சு. இங்க பூ பூத்திருக்கதும் வந்து கொடைக்கானல்ல நாங்க வாங்கினதுதான். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இன்னும் நட்டு கூட வைக்கல, ஆனா பூ வந்து நிறைய பூத்துட்டே இருக்கு. இது வந்து சும்மா அந்த கோழி கொண்ட விதை போட்டதுல அதுவா வந்திருக்கு. அதுவும் நிறைய பூத்திருக்கு. எங்க வீட்டுல மோஸ்ட்லி நாங்க பூ எல்லாமே மாடியில இருந்தே பறிச்சு சாமிக்கு வச்சிருவாங்க அம்மா. இது வந்து போத்தீஸ்ல வந்து இந்த ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, இவ்வளவு ட்ரெஸ் வாங்கினா இந்த மாதிரி என்ன பிளான்ட் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்ததுல சப்போட்டா தான். இதுவுமே நிறைய பூ பூத்திருக்கு. இங்க பூ இங்கெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் வந்து காய்க்கதான் செய்யல. சோ ஒரே ஒரு காய் இருந்திருக்கு, அம்மா சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சுன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்னும் காய்க்கல. இந்த கத்தாழை செடி வந்து எங்க தாத்தா கொடுத்ததுதான். சோ எங்க தாத்தா வந்து வீடுக்கு திருஷ்டிக்காண்டி கொடுத்து விட்டது, எக்ஸ்ட்ரா இருந்ததுல நட்டு வச்சதுதான் இந்த கத்தாழை. இது வந்து நித்திய கல்யாணி. இது அம்மா வந்து குஷி பீச் போறப்ப போற வழியில இருந்திருக்கு. சோ வண்டியை நிப்பாட்டி பறிச்சுட்டு வந்ததுதான். எங்க அம்மா எங்க செடி பார்த்தாலும் எடுக்காம வர மாட்டாங்க. சோ அந்த மாதிரி வந்ததுதான் இந்த நித்திய கல்யாணி.
இது வந்து இந்த அருகம்புல் அம்மா சண்டே ஃப்ரைடே இந்த மாதிரி சாமி கும்பிடுறதுக்கு இந்த அருகம்புல் எடுத்துக்குவாங்க. விநாயகர் தாண்டி இருக்கு. இந்த லெமன் கூட அப்படிதான். லெமனும் வந்து போத்தீஸ்ல கொடுத்தது, இன்னும் காய்க்கலாம். ஆனா நல்லா தழுத்து வந்துருச்சு. நீங்க இப்ப பாக்குறப்போ செடியெல்லாம் வந்து பசுமையா இல்ல, வாடி இருக்குங்களா, சீசன் இப்படி இருக்கனால இந்த மாதிரி இருக்கு. நான் நெக்ஸ்ட் டிசம்பர்ல வர்றப்ப இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அரச மரம். இதுல நிறைய பறவை இருக்கும், அங்க பார்த்தாலே தெரியும், நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். ஆனா இது அவ்வளவு அடர்த்தியா இருக்கு. இந்த சூரியன் மறையிறதே வந்து நமக்கு தெரியாது, அவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கும். சில நேரம் குரங்கு கூட வரும். ஆனா இந்த வெயில் காலம்ன்றனால எப்படி இலையெல்லாம் உதிர்ந்து இருக்குன்னு பாருங்க. இதுவே தாங்க முடியலன்னா சின்ன சின்ன செடியெல்லாம் எப்படி தாங்கும்? ஸோ அதனாலதான் எங்க வீட்டுல இருக்க மாடியில இருக்கிறது கூட இலையெல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த செடி எல்லாத்தையும் எப்படி எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மண் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை டைம் வந்து தண்ணி ஊற்றணும், இதுக்கு உரம் என்ன போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.